ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். சனி வகர பயிற்சி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுஷ் ராசி. அதாவது குருவின் ஆதிக்கம் கொண்ட தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் என்ன பலன்கள் வச்சிருக்காரு? இந்த வக்ரத்தினால ஏதாவது விசேஷங்கள் இருக்கா? அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா. அர்த்தாஷ்டம சனி. அது நாம சனி பெயர்ச்சியிலேயே ரொம்ப சொல்லிட்டோம். பட் இப்ப இந்த வக்கரம் அப்படின்னு பார்க்கும்போது, புதன் சாரத்துல வக்கரமாகுறாரு 1. 2வது புதன் வந்து கொஞ்சம் பாதகத்தன்மை மிக்கவர். சனிக்கும் புதனுக்கும் அவ்வளவு நெருங்கிய நட்பு கிடையாது. ம். அது ஒண்ணு கணக்கு வச்சுக்கணும். 2வது இப்ப வந்து நமக்கு தொழில் கிரகமே புதன் தான். ம். 10ஆம் அதிபதியே புதன் தான். இப்ப அவருடைய சாரத்துல சனியினுடைய தாக்கம் என்பது எப்படி இருக்கும்? ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து தான் இயக்குது. ம். இந்த 4, 8, 12 அப்படிங்கிறதுல சனியும் புதனுமே தனுசுக்கு வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் வேலை செய்வாங்க. எப்ப வேணாலும் பாருங்க, நீங்க புதன் வந்து நம்ம என்னென்னமோ சொல்றோம். கம்ப்யூட்டரு, அக்கவுண்டன்சி, ஐடி, பெரிய திரைப்படத்துல இயக்குனரு, நிறைய விஷயங்கள் நாலேஜ்னு புதன் சொல்கிறோம். ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் அது வியாபார திறமையாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, மற்றும் சனியினுடைய தன்மை, புதனுடைய தன்மை கெடுதலாக தான் இருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த சனி 4லேருந்து விலகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு லோடு இருந்துக்கிட்டே இருக்கு, சுமை. அது சுமக்கிறதுக்கு அதில் வக்கரத்தில் வந்ததுனால என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வேலைகளை இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனால் தனுசு ராசி பொதுவாக இந்த 7 சனி முடிஞ்சதுலேருந்தே எல்லாருக்கும் டாப் கியர் மாதிரி போடுற வாழ்க்கை எங்கெங்கேயோ போயிடுச்சு. நம்மளுக்கு இந்த 4வது கியர் போடுற மாதிரி மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம ஏதோ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு, பட் ரொம்ப பெரிய நம்ம நினைச்ச அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. ஏதோ வழி திறந்துருக்க மாதிரி இருக்காங்க. அதாவது மந்தப்போக்கு. நீங்க சொல்ற அதே பாயிண்ட் தான். நீங்க சொல்றத வச்சே சொல்றேன். 4ஆம் இடம் வாகனம். அந்த வாகனத்துல சனி அந்த ஸ்லோ கியர்லயே போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா. அதனால உறவுகளாகட்டும், இவர்களுடைய உற்பத்தி சார்ந்த தொழில்களாகட்டும், ரொம்ப ரொம்ப ஸ்பீடு கம்மி. அது அப்படியே போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒழிய, இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து எதையும் அச்சீவ் பண்ண ஒரு திருப்தி ஏற்படல. அது ஒரு மெயின் மனக்குறை தான். பட் இதில் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு சனி திசை நடக்கலைன்னா கவலைப்படாதீங்க. அர்த்தாஷ்டம சனிக்காரங்க அத்தனை பேருக்குமே சொல்கிறேன், தனுசுக்கு வந்து 4ஆம் இடத்துல சனி தான் நம்மளை படுத்துதுன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு வேற ஏதோ திசா புத்தியில் பிரச்சனை இருக்கும், அதை போய் சனி மேலே பழி போடக்கூடாது. ஆனால் சனி திசை நடந்தால், புதன் திசை நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சனினால தான் பிரச்சனை அனுபவிக்கிறீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து 3ஆம் பாவத்தை இயக்கிக்கணும். 3ஆம் பாவத்தில் யார் இருக்கார்? ராகு இருக்கார், குரு இருக்கார். அப்போ பத்ரகாளி தேவதையையும் தட்சிணாமூர்த்தி தேவதையும் பிடிச்சிக்கணும். அது ராகுனுடைய நட்சத்திரத்தையும் குருவனுடைய நட்சத்திரத்தையும் பயன்படுத்தி நீங்கள் இந்த சுமையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வழிபாட்டின் மூலமாக, அதே மாதிரி இப்போ குருன்னா யார்? நம்மளுக்கு சொல்லித்தர்றது. ராகுன்னா யார்? நமக்கு பக்கத்து வீட்டுக்கார், அல்லது நமக்கு எப்பவுமே வந்து ஒரு தகவல் தொடர்பில் நம்ம கூட பயணிக்கிறவர். கண்டிப்பாக. அல்லது நீங்கள் ஒரு விளம்பரம்னு எடுத்துக்கோங்களேன், 3ஆம் இடங்கிறது ஒரு விளம்பரம். இந்த மாதிரி டிஜிட்டலாக உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்போ இந்த இந்த சுமைகளையெல்லாம் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் ட்ராக்கை மாற்றுங்க, நல்லா. கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. இப்போ தொழில் சார்ந்த விஷயத்துலேயே பெரிய லாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ வருது கொடுக்குறோம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துலயும் பதவி உயர்வு இல்லை. புதுசா வரவங்களுக்குலாம் உயர்வு இருக்கு, சம்பள உயர்வு இருக்கு, நம்மளை அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஓடுறாங்க. இதெல்லாம் மாறுமா? இல்லை இவங்க என்ன நிலைப்பாடுல இருக்கிறாங்கன்னு? 8ல் வேற இருக்காரு குரு. 8ஆம் இடம் என்பது இவங்களை வந்து வசீகரத்தன்மையை இழக்க வைக்கிறது. அப்போ நீ வந்து எனக்கு சர்வீஸ் பண்ண தான் லாய்க்கு, நீ இதே இடத்துலையே உன்னை கசிக்கு புளிகிறேங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் காத்திருக்கணும். அக்டோபருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதிக்கே வருவார், சனி சுயபரம் பெறுகிறார். அப்போ வந்து ஒரு மாற்று சிந்தனை, மாற்று வழி, இடமாற்றம், வேலை மாற்றம், டிபார்ட்மெண்ட் சேஞ்சு, இப்படி ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்.
சிறப்புங்க. அது அதே மாதிரி தனுசு ராசி நேயர்கள் இனி 30, 35 வயசு ஆகியும் இனி கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய நபர்கள் நெறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்குமா? அதே மாரி கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் பிரிஞ்சும் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அக்டோபர் அந்த சுயசாரம் வரும்போது எல்லாமே ரீகனெக்ட் ஆயிரும். ம். அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும். பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ம். அதான் குரு வேற 8ல இருக்காரா, ம். அதனால அந்த சனி சுயசாரம் வரணும். ம். வரும்போது 3ஆம் பாவமா மாறிருவார். ஓ! 3ஆம் பாவ அதிபதியாவே மாறிருவார். சிறப்பு. அப்ப வரும்போது நல்லது. கண்டிப்பாங்க. ஐயா அந்த கல்யாணம் சொல்லியிருந்தோம். இப்ப பார்த்துட்டு இருக்காங்க 35 வயசு கூட ஆகுதுன்னு. இவங்களுக்கு ஏதாவது இந்த உறவு சார்ந்த விஷயங்கள் பண்றதுக்கு குறியீடு எதுவும் இருக்குங்களா? இல்ல வழிபாடு எதாவது இருக்குங்களா? திருமணம் அப்படின்னு எடுக்கும்போது ராகுவும் குருவும் தான் தனுசுக்காரர். அப்ப ராகு குருவை வந்து நீங்க இயக்கணும் அப்படின்னா ஒண்ணுமில்ல, நாய்க்கு உணவு கொடுக்கலாம், ம். பைரவரை வழிபடலாம், தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கலாம். ஒரு பண்டிதர், புரோகிதர், அர்ச்சகர் இவர்களுக்கெல்லாம் ஒரு மஞ்ச வஸ்திரம் எடுத்து கொடுக்கலாம். இது மாதிரியெல்லாம் மங்கள காரியங்கள் வந்து நடத்துவதற்கு இது உதவும். ம். இந்த ராகுவையும் குருவையும் இயக்கணும். திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பத்திரகாளிக்கு போய் ஒரு விளக்கு போடணும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் நான் சொன்ன மாதிரி குருநாதரை போய் பார்க்கலாம். நமக்கு சொல்லி கொடுத்தவரை பார்க்கலாம். வேதம் படித்த பண்டிதருக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுக்கலாம். ம். இந்த நட்சத்திர நாட்களில் கொடுக்கும்பொழுது ஒரு குழந்தைக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். அதுலேயும் குருன்னா மைசூர் பாக்கு இது மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். சந்தனத்தை உபயோகப்படுத்துங்க. ம். திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் முருகனுக்கும் தான் குருவுக்கும் தான் கணக்கு. ம். அப்போ அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சாலும் நமக்கு நடக்கும். அப்போ சனி தசையே நடக்குது, எனக்கு புதன் புத்தி நடக்குது, இப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் தேவை. ம். நீங்கள் சனி திசை நடக்கலை, உங்களுக்கு ராகுவோ குருவோ நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திருமண குறைபாடுகளே இருக்காது, ம். ஈஸியாக அமைஞ்சிடும். சிறப்பு, சிறப்புங்க. தடை பண்ணுறது எது அப்படின்னு பார்க்கணும். ம். திருமணத்தை தடை பண்ணுறது எது அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் திசைகள் தான் தடை பண்ணும். ம். அதுக்கு நான் சொன்ன ராகுவையும் குருவையும் இயக்குனாவே போதும். அழகா சொன்னீங்கய்யா. ஐயா இந்த கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வெளிய வர முடியுமா? கொஞ்ச காலம் எடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம். ம். அப்போ கடனை வந்து தீர்க்கணும்னா 5ஆம் பாவத்துக்கு சனி வரணும். ம். அது எப்போ வருவார்? இன்னொரு வருஷம் கழித்து தான் வருவார். அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு விஷயம், அக்டோபரில் வந்து என்ன ஆகும்னா ஒரு 50% குறைச்சி கொடுத்துரும் ம். 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 கடன் சுமையை வந்து. ஏன்னா 3ஆம் பாவமாக இயங்குவார்ல, அப்போ வந்து 50% குறைச்சி. ஏன்னா தனுசுனாலே ரொம்ப மரியாதைக்குரிய நபர்கள். மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்களே இப்போ ஒரு தலைமுறை வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி வாங்கின கடன்லாம் எக்கச்சக்கமாயிருச்சு. யாராவது ஒருத்தர் நம்பி கடன் வாங்கினது, விட்டுட்டு போனது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடைச்சிட்டே வராங்க. பட் இதான் கொஞ்சம் தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அக்டோபர் மாதம் சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து 50% கம்மியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக. சிறப்புங்க. இதே மாதிரி இந்த கடன் சார்ந்த விஷயம் சொன்னாலும் தொழிலுக்காகவும் இல்லை வண்டி வாகனத்துக்காகவும் கடன் எடுக்கலாமா? இவங்களுக்கு இப்போ வந்து இந்த சனி புதன் அப்படிங்கிறத வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டு தான் மாட்டிக்கிறாங்க தனுஷை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த சனி திசையோ புதன் திசையோ நடக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் வேண்டாம். ம். அதுதான் அறிவுரை. இப்போ வந்து செவ்வாய், சூரியன், சந்திரன் இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு நீங்கள் புதுசாக ஆரம்பிங்க, நல்லா வந்துடும். ம். ராகு குரு நடத்துகிறவங்களுக்கு மனைவி பேர்லேயோ கணவன் பேர்லேயோ செய்யுங்க, நல்லா வந்துடும். ம். இப்படி சில மாற்றங்களை அவங்கவுங்க ஜாதத்துக்கு பார்த்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் ஒரே விஷயம் என்ன சொல்கிறேன், சனி திசை புதன் திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொன்ன அந்த வழிபாடுகளை பண்ணி தான் சுமையை குறைச்சிக்கணும். சிறப்புங்கய்யா. ஐயா இந்த 138 நாட்கள்ல நம்ம தனுசு ராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? அது வந்து பதட்டப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, மாற்றம் வரலையே அப்படின்னு வெக்ஸ் ஆகக்கூடாது. இத்தனையும் செய்ய வைப்பார் சனி. அதனால் சொல்கிறேன், இந்த சனியினுடைய போக்கு என்ன சொல்லணும்னா, நான் இந்த முதலே சொன்ன மாதிரி சுமை. இப்போ இந்த சுமை இருக்கேன்னு புலம்புறதை விட்டுட்டு மாற்றத்துக்கு என்ன வழி அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ராகுவையும் குருவையும் இயக்கி ம். மாற்றத்துக்கு வழி பண்ணிங்கன்னா ஒரு அக்டோபர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு அது ஒரு தீர்வு கிடைக்கும். ம். கடனாக இருந்தால் யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சு ஒரு 50% குறைச்சிருவார். ம். வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா வேறு இடத்துல உயர்ந்த பதவிக்கு போவீங்க. ம். இந்த மாதிரி ஒரு மாற்றங்களுக்கு
இந்த அக்டோபர் மாதம் வர்ற சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு நீங்கள் இயக்க வேண்டியது நான் சொன்ன மாதிரி ராகுவையும் குருவையும் இயக்கிக்கோங்க. கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது. மற்றபடி சனி புதன் திசா புத்தி நடக்காதவங்க இதை பற்றி கவலையே பட வேண்டாம். சிறப்புங்க. அழகா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.